வந்து ஆசையாக வந்து காவேரிக்கு சாப்பாடு ஊட்டும்போது தட்டி விட்டு வந்து காவேரியை தள்ளி விட்டு அடித்து விட்டுறாங்க வந்து வெண்ணிலா. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே தூக்கலான்னு போகும்போது வெண்ணிலா டைட்டாக வந்து விஜயை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து அப்படியே நிற்கிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து அழுதுகிட்டே அப்படியே வந்து கீழே வந்து இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து தாத்தா வந்து அப்படியே வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. பாட்டி ஓடி வந்து தூக்குறாங்க காவேரியை. எல்லாருமே வந்து அப்படியே தூக்கும்போது அங்கே வேலை செய்யவங்க சொல்கிறாங்க, இந்த பொண்ணு தான் காவேரி அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஏமா இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்டோன்னே விஜய் ஏன் விஜய் ஏன் விஜய் அப்படி சொல்லிட்டு கையை வந்து அப்படியே பிடிச்சிட்டு டைட்டாக விடவே மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாத தாத்தா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்ன இவன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீ வாமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி மனசு வந்து கஷ்டப்பட்டாங்க. அழுதுகிட்டே வந்து அப்படியே விஜயை பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுன்னு தெரியாம தவிக்கிறாரு. ஏன் இப்படிலாம் பண்ண வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் விஜய் ஏன் விஜயை எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு கையவே பிடிச்சிட்டு இருக்காங்க. கையை விடவே மாட்டேங்க எடுத்து எடுத்து விடுறாரு. ஆனால் விடவே மாட்டேங்கிறாங்க. இங்கே பார் வெண்ணிலா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இதுக்காக காவேரி இப்படிலாம் பண்ண காவேரி பாவம் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டி போயிறாரு. உடனே அழறாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ இவனை இப்படி அழறா அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கர் கிட்ட பார்த்து சொல்லிட்டு காவேரி பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ காவேரி இங்கே அழுதுட்டு இருக்காங்க. தாத்தா வந்து நல்லா விஜயை திட்டி விட்டுறாரு. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இருக்கா, அந்த பொண்ணு இங்கே கூட்டின்னு வர சொன்ன கேட்டியா, இப்போ பாரு காவேரி அடிக்கிற அளவுக்கு போயிட்டு இன்னும் என்னென்ன பண்ண போகிறாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து காவேரி சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாரு. இங்கே காவேரி பார்க்குறாரு. காவேரி வந்து அப்படியே அழுதுட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. கண்ணெல்லாம் வந்து அந்த வெண்ணிலா அடித்தா அந்த தடம் வந்து பதிஞ்சிருக்கு. அப்படியே லைட்டாக கண்ணத்தை தொடுறாரு. உடனே காவேரி திரும்பி பார்க்குறாங்க. கை எடுத்து விடுறாங்க. ஏன் காவேரி என் மேலே கோவமா அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. சொல்லு காவேரி என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் மேலே எனக்கு என்ன கோவம் அப்படின்றாங்க. இங்கே பாரு இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி இப்படி பண்ணான்னு எனக்கே ஒன்றுமே புரியல. திடீர்னு வந்து இப்படி வந்து அவள் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. நான் எதிர்பார்த்தேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடையில நீ என்ன சொல்கிற காவேரி, எனக்கு தெரியும் அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. அவங்க இப்படி நடந்துக்கலனா தான் ஆச்சரியம் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு. நீ என்ன சொல்கிற காவேரி, ஆமாங்க இப்போ அவங்க விஜய் தானே நீங்கள், அதனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு இல்லை காவேரி நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இங்கே பாரு தேவையில்லாமல் எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு, நான் சொல்கிறத கேளு காவேரி, சாரிடி ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு காவேரி அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். வெண்ணிலா இப்படி நடந்தது ரொம்ப பெரிய தப்பு, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து வெண்ணிலா வந்து வேணும்னு பண்ண மாட்டா. அவள் உண்மையிலேயே நேச்சரலி ரொம்ப வந்து சாஃப்ட்டு. ஏன் இப்படி நடந்துக்கலான்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஒரு நிமிஷத்தில் இப்படி நடந்துக்கிட்டா, ஒரு வேளை வந்து அவளுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வராதெல்லாம் ஒரு குழப்பத்தை இப்படி நடந்துக்கிட்டான்னு நினைக்கிறேன் காவேரி அப்படின்னோடனே நீங்கள் எல்லாரையும் பற்றி நல்லா புரிஞ்சுப்பீங்க, ஏன் வெண்ணிலா பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் என்னை பற்றி கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறை இல்லைல்ல, இப்போ கூட வெண்ணிலான்னு சொல்லிட்டு அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்கல்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே காவேரி மனசு நினச்சிக்கிட்டு அப்படியே விஜயை பார்க்குறாங்க. இங்கே பாரு காவேரி அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். ப்ளீஸ் காவேரி அவளை மன்னிச்சுட்டு இதுக்கப்புறம் அவள் இந்த மாதிரி நடந்துக்காம அதளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ கவலையே படாத காவேரி. இதுக்கப்புறம் எக்காரணம் கூட அவள் இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டா உங்ககிட்ட. அதுக்கு நான் பொறுப்பு. அவளுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நான் சொன்னால் கண்டிப்பாக வந்து வெண்ணிலா கேட்டுப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. போதுமா ப்ளீஸ் காவேரி, நீ எதுவும் தப்பாக நினைக்கலல்ல. நான் ஓடி வரலாம் தான் நினச்சேன். ஆனால் என்ன அந்த டைமில் வந்து வெண்ணிலா வேற என்னை டைட்டாக பிடிச்சிருந்தாரா கையை, என்னால் ஓடவே முடியல. அதனால தான் நான் வந்து பார்க்கல காவேரி. நீ தப்பாக நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன் காவேரி பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அதுக்கு காவேரி அமைதியாகவே இருக்காங்க. என்ன காவேரி அமைதியாகவே இருக்கே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, என் மேலே உண்மையிலேயே உனக்கு கோவமா, அதனால தான் பேச மாட்டேங்கிறியா, சொல்லு காவேரி. இங்கே பாரு நடந்த விஷயத்தில் வந்து மறந்துரு காவேரி. அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டா. நான் வந்து டாக்டர்கிட்ட பேசுகிறேன், அவளுக்கு எதனால் இப்படி வந்திருக்கு, எதனால் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எனக்கு என்னமோ அவளுக்கு பழைய ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக வருதோ, அதனால தான் பொசிட்டிவ் ஆகி இப்படி பண்ணுறா போட்டிருக்கு. எனக்கு புரியுது காவேரி அவன் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு தொடர்ந்து வெண்ணிலா பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்ட காவேரிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இவர் என்ன சமாதானப்படுத்த வந்துட்டு வெண்ணிலா பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து என்னது சொல்கிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. என்ன காவேரி என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா, வலிக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை தொட்டு தொட்டு பார்க்குறாரு. உடனே வந்து கண்ணத்தை டைட்டாக தொட்டோன்னே என்ன வந்து காவேரி அப்படியே எரிச்சலாக வராங்க. ரொம்ப வலிக்குதா, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி அப்படியே வந்து காவேரி பார்க்குறாரு.